வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கற்றாழை ஜூஸை வந்து நாம டெய்லி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தா, அதுவும் ஒரு 1 வீக் நீங்க குடிச்சிட்டு வந்தவங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும், பிளஸ் இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட். அதுவும் இப்போ வந்து நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஓவர் வெயிலா இருக்கு. யாரெல்லாமா வந்து உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த சூட்டுனால அப்படின்றவங்க இவங்க கண்டிப்பா வந்து இதை குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப பலன் கிடைக்கும். சோ அந்த பலன்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டா வந்து கிடைக்குங்க. உங்க உடம்ப கண்டிப்பா வந்து நல்லா சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல். ஏன்னா இந்த கற்றாழை ஜூஸை நாம வெறும் வயிற்றுல வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சேர்மங்கள் இருக்கு இல்லையா, சோ அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூளை முடுக்குல இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கற்றாழைக்கு அதிகமா இருக்குங்க. நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தோட இதை வந்து அதிகரிக்க செய்து நம்ம உடம்பு எடையும் வந்து குறைக்க வைக்கும். ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லபடியா பாதுகாக்குங்க. டேனிங்கா இருக்கட்டும், நம்ம இந்த வெயில்னால நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி ஆகட்டும், ஸ்கின்னை வந்து கிளியரா வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு பருக்கள் ஆகட்டும், கரும்புள்ளி ஆகட்டும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன் இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே கிளியர் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஜெல்லை நீங்க உங்களுடைய முகத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு வரதுனால உங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே கூலா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம எந்த ஒரு டெட் செல்லும் அண்டாம ஒரு அளவுக்கு நல்லாமே வந்து உங்களுடைய சருமத்தை வந்து கிளியரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஆலிவேரால வந்து கொலாஜின் வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்ல வந்து இந்த விரிங்கிள்ஸ் இருக்கிறதோ அப்படில வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் அப் பண்ணி ரொம்ப அழகாக வைக்கிறதுக்கு இதில் இருக்கிற ப்ரோட்டீன் ஆகட்டும் இல்லை கொலாஜின் ஆகட்டும் அது வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குங்க இந்த ஆலிவேரால. அதனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது போக மட்டும் இல்லாமல் இதில் ரிச் இன் விட்டமின் சியும் பியும் நியூட்ரிஷனும் நிறையவே, ஈவன் மினரல்ஸும் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸை வந்து நம்ம நைட்டு அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அதை வந்து நம்ம கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா ஃபேஸில், அது வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸை வந்து ரொம்பவே பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆலிவேரா வந்து ஸ்கின்னுக்கு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நிறையவே வந்து கூல்னஸை கொடுக்கும். அது போக இல்லாமல் இது மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. இதனால நாம இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வரதுனால நம்மளுடைய ஐ வந்து ரொம்பவே கூல் ஆகும். அது போக இல்லாமல் நம்மளுக்கு ஒரு தூக்கம் வந்து நல்ல தூக்கம் கிடைக்குங்க. நீர் கடுப்பாகட்டும், உடல் சூடாகட்டும், இல்ல பொண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை ஆகட்டும், இந்த சோத்து கத்தாழையோட ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்தோட தரத்தை வந்து அதிகரிக்க கூடுங்க. அது போக இல்லாம நம்ம உடம்ப வந்து சூட்டுல இருந்து பாதுகாத்து உடம்போட ரத்த அழுத்தத்தை வந்து சீரா வச்சுக்கும். ஹீமோகுளோபோட அளவையும் அதிகரிக்க செய்யுங்க. அது போக மட்டும் இல்லாம நம்ம மூட்டுகள்ல வந்து ஏற்படக்கூடிய வீக்கங்கள் இருக்கு இல்லையா, சோ அது உடல் செல்கள் ஆகட்டும், டிஸ்கல் இருக்கக்கூடிய செல்களோட வீக்கத்தை வந்து அகற்றுறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய வலிகளையும் வந்து அகற்றக்கூடிய தன்மை இதுல இருக்குங்க. கற்றாழை சாறு வந்து தலை முதல் கால் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜி எதா இருந்தாலும் அதை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கற்றாழை ஜூஸுக்கு இருக்குங்க. நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த கற்றாழை ஜூஸை வந்து டெய்லி அதுவும் வெறும் வயிற்றுல அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு இருக்கு இல்லையா, அதை வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ரொம்ப கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இதுல அதிகமா இருக்குங்க. வேற எந்த ஒரு நோய் கிருமிகள்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து அண்டாம பாதுகாக்கிறது இந்த கற்றாழை ஜூஸுங்க. செரிமான கோளாறு ஏதாவது இருந்தா கூட இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை வந்து எல்லாமே போயிடும். மலச்சிக்கல் ஆகட்டும், வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், இது எல்லாத்துமே போயிடுங்க. அது மட்டுமா, நம்ம இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்கள் ஆகட்டும் பசங்களுக்காகட்டும் முடி உதிர்வு பிரச்சனை அப்படின்றது அவ்வளோ இருக்குங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க இப்போ அதுவும் இந்த சம்மர் டைம்ல கண்டிப்பா வந்து இந்த ஆலிவேரா ஜூஸை நீங்க குடிக்கிறதுனாலயோ இல்ல வந்து அந்த ஆலிவேராவை வந்து உங்க தலையில அப்ளை பண்றதுனாலயோ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகாது, பிளஸ் வலிக்க விழுகாது, பிளஸ் உங்களுடைய ஹேர் வந்து நிறையவே ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நார்மலா எந்த ஒரு பார்லர் போனீங்கன்னா ஆலிவேரா ஜெல்லை வந்து நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலா கிடைக்கிற இந்த ஆலிவேரால வந்து நாம எடுத்துக்கிறது
பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை போய் ரொம்ப காசு போட்டு பண்ணவே தேவையில்லை. ரொம்ப அந்த கூழ் கத்தாழையிலேருந்து அந்த கூழை மட்டும் தனியாக எடுத்து நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து டெய்லி வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. ஆலிவேரா போடுறதுனால ட்ராண்ட்ரஃப் வந்து போயிடுங்க சீக்கிரமா. அந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட ஆலிவேரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போக இல்லாமல் அது வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஹேர் க்ரோத் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, ஹேரை ரொம்பவே பிளாக்காகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆலிவேரா ப்ளஸ் ரைஸ் வாட்டர் ப்ளஸ் நம்ம கோகனட் ஆயில் இந்த மூணுமே வந்து கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அந்த ஹேர் ட்ராண்ட்ரஃப் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பிளாக்காக இருக்கட்டும், அது எல்லாமே நல்ல பிளாக்காக நல்ல க்ரோத் வர்றதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த்தை வந்து நல்லாவே வச்சு பாதுகாக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆலிவேரா ஜூஸை நாம குடிச்சிட்டு வரதுனால நம்மளுடைய ஹார்ட் டிசீசஸ் வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால நம்ம ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம். ஸோ என்டையராக நம்ம சொல்ல போனால் இது ஒரு நம்ம பாடிக்கு ஃபுல் டெடாக்சிஃபையாக இருக்கிறது இந்த ஆலிவேரா ஜெல். ஸோ இதை நீங்கள் காலையில் அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சு பாருங்க, உங்களுக்கே அதோட அருமை தெரியுங்க. வெயில போனால் கூட நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து சஃபர் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்க்கடிப்பு போகிற பிரச்சனை எல்லாமே இல்லாமல் போயிடும். இந்த வெயிலில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும் இல்லையா, அது போக இல்லாமல் நம்ம உடம்புக்கு நீர் சத்து அதிகமாக வேணும் இல்லையா. ஸோ அதனால இந்த ஆலிவேரா ஜெல்லோட வந்து ஜூஸாக நீங்கள் வந்து குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இப்போ அந்த ஆலிவேரா ஜூஸ் வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆலிவேரால குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த ஜெல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பு, ஒரு குட்டி கப்பில் ஒரு அளவுக்கு நம்ம கை அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஆலிவேராவே. அதில் இருக்கிற ஜெல்லை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு அதை நல்லா கழுவி ரொம்ப ஒரு 5 டைம் அப்படின்றது 6 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பனக்கல்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி தேனோ இதில் எதை வேணா போட்டு நீங்க அதை மிக்ஸ் பண்ணி அதை நீங்க குடிச்சிட்டு வரலாம். இல்ல அந்த டேஸ்ட் பிடிக்கலையா கொஞ்சமா வந்து நீங்க லெமன் கூட ஆட் பண்ணலாங்க. ஸோ லெமன் ரொம்பவே நல்லது. ஸோ லெமனும் பிளஸ் இந்த ஆலிவேராவும் சேர்த்து அது கூட நீங்க சுகரை போட்டுட்டு, சுகர்னா ஒயிட் சுகர் மட்டும் கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் உப்பாது போட்டுக்கலாம். நீங்க அதை அப்படியே குடிச்சிட்டு வரலாங்க. இது மாதிரி 1 வீக் நீங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய உடம்புல நடக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணியை விட இந்த ஆலிவேரா வந்து 4 டைம்ஸ் பெட்டரா நம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஆலிவேரா தாங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.